அயோக்கியர்கள் இவங்க. அதுக்கு முன்னாடி என்ன கதை இருந்தது? பார்ப்பனர்கள் அயோக்கியத்தனமாக பார்ப்பன வகுப்பார் திருவள்ளுவர் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். இப்படி கேட்கக்கூடிய திமிர் எங்க இருந்து வந்துச்சு? உங்களுக்கு உரை தெரியாது, உங்களுக்கு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஒரு பேராசிரியர் பல நாள் பல்கலைக்கழகத்துல பாடம் சொன்னவர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர். அவர் சொல்றாரு, நீங்க திருக்குறளுக்கு தவறா பொருள் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. திருவள்ளுவர் உங்களிடம் சொன்னாரா அப்படின்னு நீங்க தான் பேட்டன் வாங்கி வச்சிருக்கீங்க. பேட்டன் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசுனா அதுக்கு என்ன சொல்றது? இது பார்ப்பன திமிர் தானே, பச்சையான அயோக்கியத்தனம் தானே. அதுக்கு மேல அவங்களுடைய வாதமே என்ன? பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. யார் அந்த ராமஸ்ரீனிவாசன் அவர் பேராசிரியரா இல்லையானே தெரியல. நீங்க இன்னைக்கு ஒரு பார்ப்பனர் காஞ்சி காமகோடி இதுல பேசின ஒரு பார்ப்பனருடைய ஒரு துண்டு வீடியோ சுற்றிட்டு இருக்கு. அதனால தமிழ்ல திருவள்ளுவர் என்ன எழுதினார்? திருக்குறள் வேதத்துல சொன்னதெல்லாம் திருக்குறளை சொல்லியிருக்காங்கிறத முதல்ல கையெழுத்து போட்டு நான் அதை கம்பேர் பண்ணி இதை மெயினா என்னுடைய தொழிலாவே வச்சுருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதோ நீங்களும் அதைத்தான் சொல்றேன்னு சொல்லணும், இல்ல நாங்களும் அதைத்தான் சொல்றேன்னு சொல்லணும். எதா இருந்தாலும் நம்ம நம்ம கருத்து தான் அவனது, அவங்க கருத்து தான் நம்மளோடது அப்படின்னு சொல்லிடணும், ஏமாத்திரணும். அதுக்கப்புறம் வேதத்துல இருக்கிறதா இருக்குதுன்னு சொல்லிடணும். அந்த பாப்பா என்ன சொல்றாருன்னா, நான் தான் இது முதல்ல எழுதி இந்த ஊர்ல பரப்பிக்கிட்டு இருந்தேன், இதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சுமந்தும் அதே தான் செய்யறாரு. மணியரசன் அவருடைய பேச்சு ரொம்ப அநாகரிகமானதா இருந்தது. முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாருன்னா, இங்க இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, அதை எடுத்து விடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்று கேட்பதா? இந்த வாசகத்தை தான் மேற்கோள் காட்டி இப்படி நேரா பெரியாரே சொல்லிட்டாரு, மலம்னு சொல்லிட்டாரு. இந்த கட்டுரையிலையும் சரி, அவர் எங்கேயுமே திருக்குறளை நேராக மலம்னு சொல்லல. நான் ஆதாரத்தோட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? குறைந்தபட்சம் நியாயம், நேர்மை, ஒழுக்கம் ஏதாவது இருந்தா அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பொது வெளிக்கு வாங்க. இப்படி வலதுசாரிகள் சொன்ன வாசகத்தை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்றீங்க. தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இதுல என்ன சொல்றீங்க? திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்றார், தொல்காப்பியத்தை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்றார் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி உங்க இஷ்டத்துக்கு பேச்ச கூட்டிக்கிட்டே போறீங்கல்ல. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? சூடு சொரண வெக்கம் இருந்தா நானே பொது விவாதத்துக்கு வர்றேன், இந்த இடத்துல திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று எழுதியிருக்கிறார் அப்படின்னு கொண்டு காட்டுங்க. மணியரசன் செய்யக்கூடியது பச்சையான அயோக்கியத்தனம், சரிங்களா? திருட்டுத்தனம். ஆரிய சனாதனத்திற்கு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இது அவர் புத்தகம் தானே, இது அவர் புத்தகம் தானே. RSS பாஜக பரிவாரங்களின் ஆதிக்க இந்து வெறி இந்தியாவில் வளர்ந்து இந்திய ஆட்சியிலும் அமர்ந்து விட்ட சூழலில் தமிழ்நாட்டு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் மதத்தை, மத அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்வதில் முனைப்பு காட்டுகிறார். சரி, அவங்களுக்கு மதம் இருக்குது, காட்டுறாங்க. இவருக்கு ஏன் இதுல பொச்சரிச்சலும் இதுவும் வரணும்? ஆனா வருதே. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் ஆய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. நேற்று திருவள்ளுவர் தினம், அதை ஒட்டி ஆளுநர் ரவி ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது திருவள்ளுவர் குறித்து அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்னன்னா, பட்டை கொட்டை காவி போட்டு திருவள்ளுவருடைய படத்தை போட்டு அவர் எழுதுறாரு, நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறையுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது. அதை ஒட்டி சன் நியூஸில் நேற்று நடந்த டிபேட், அந்த டிபேட்டில் நீங்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறீங்க. வழக்கமாக நீங்கள் ஒரு சாந்த சொருபியாக தான் பேசுவீங்க. ஆனால் நேற்று அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், பார்ப்பன வகுப்பார் தொடர்ந்து காலமாக இதே பித்தலாட்டத்தை திருக்குறள் மீது, திருவள்ளுவர் மீது செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு கொந்தளிச்சிங்க. ஏன் அவ்வளவு கொந்தளிப்பு? நேற்று எல்லாருமே விவாதத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் பார்த்துருக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சுமந்த் அவருக்கு திருக்குறளை சொல்லுங்க, அவர் திருமாலை பற்றி பாடியிருக்கின்றார், இந்திரனை பற்றி பாடியிருக்கின்றார் அப்படின்லாம் சொல்கிறார். சரி, அப்போனா திருமகளை பற்றி பாடியிருக்கின்றார், ஒரு திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னு. இதில் எதுக்கு எனக்கு டிபேட்? நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் எண்கள்லாம் சொன்னார். சரிங்க, ஒரு திருக்குறளை படித்து காட்டுங்க, அதில் என்ன பொருள் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்கள். அவர் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு திருக்குறளை கூட வாசிக்க கூட இல்லை, சரிங்களா? வாசிக்காமலேயே அவர் சொல்லிக்கிட்டே போகிறார். இது மட்டும் இல்லாமல், நான் என்னை பார்த்து உங்களுக்கெல்லாம் பயந்துட்டீங்க,
நீங்க வந்து விவாதத்தில் வந்து நான் நல்ல சரியான புள்ளிகளை நான் முன்வைக்கிறேன், சரியான பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறதுனால உங்களோட இதெல்லாம் அம்பலப்பட்டு போயிட்டு இருக்குது, நீங்களாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவர் தான் முதல்ல சொன்னார். அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேச்சு தொனியும் வந்து பார்க்கும்போது அவ்வளவு எரிச்சலா இருந்தது. அவரு திருக்குறள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை நான் படிக்கவே இல்லை. திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல தெரியுமா? எனக்கு சொல்லவே தெரியாது அப்படின்லாம் சொல்றாரு. இடையில வந்து அரசு சார் வந்து சொல்றாங்க, இல்லைங்க நீங்க சொல்ற பொருள் தவறு, பிழையானதுன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பிறப்புக்கும் எல்லாம் அப்படின்லாம் சொன்ன உடனே இல்ல உங்ககிட்ட வந்து திருவள்ளுவர் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி கேட்கக்கூடிய வந்து திமிர் எங்கிருந்து வந்துச்சு? உங்களுக்கு உரை தெரியாது, உங்களுக்கு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. ஒரு பேராசிரியர் பல நாள் பல்கலைக்கழகத்தில் பாடம் சொன்னவர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர், அவர் வந்து சொல்றாரு நீங்க திருக்குறளுக்கு தவறா பொருள் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல எனக்கு திருக்குறளுக்கு பொருள் தெரியும், நான் சொல்றதுதான் சரின்னு வாதிட்டு இருந்தா கூட சரி, திருவள்ளுவர் உங்களிடம் வந்து சொன்னாரா அப்படின்னு நீங்க தான் பேட்டன் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்படிலாம் வந்து பேசுனா அதுக்கு என்ன சொல்றது? இது வந்து பார்ப்பன திமிர் தானே, பச்சையான அயோக்கியத்தனம் தானே. ஏன் இப்படி வந்து சொல்லணும்? அதுக்கு மேல அவங்களுடைய வாதமே என்ன? பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. யார் அந்த ராமஸ்ரீனிவாசன் வந்துட்டு அவர் பேராசிரியரா இல்லையானே தெரியல. அது ஒரு பிடிஆர் வந்து சொல்லியிருக்காரு, அது ஒரு டுபாக்கூர் பேராசிரியர். ரைட் இருங்க, அவரு என்ன படிச்சிருக்கு? அவரும் இதே கதையை தான் சொல்றாரு. இது திருக்குறள் இதை சொல்லியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு என்னதான் சொல்லியிருக்காங்க? முதல்ல எடுத்த உடனே அவங்களுடைய வாதம் வந்து எப்படியானதா இருக்குதுன்னு சொன்னா வந்து திருவள்ளுவருக்கு நாங்கள் கோயில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குறாங்க. மயிலாப்பூர்ல ஒரு கோயில் இருக்குங்க. அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற கோயில் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து பிரதீப் சக்கரவர்த்தியும் ரமேஷ் ராமச்சந்திரன் 2 பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சி இதழில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கோயில் கட்டுமானமே 1930ஆம் ஆண்டுகள்ல இருந்து தொடங்குறது தான். அதில் ஒரு 4-5 கட்டுமானம் இருக்குது, ஒரு கருவறை இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு ஏகாம்பேஸ்வரர் காமாட்சி அம்மன் முதல்ல ஒரு பெண் தெய்வத்துக்கான அம்மன் கோயிலாக இருந்து அதுக்கப்புறம் அதில் ஏகாம்பேஸ்வரர் சேர்த்து அதுக்கு பிறகு அதனுடைய ஒரு பகுதியில் வந்து திருவள்ளுவருக்கும் ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. முன்னாடி வந்து மயிலாப்பூர் கோயில்கள் பற்றிய நூல்கள்லாம் வந்திருக்கு. அப்படியான ஒரு திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்கிறதாவே எதுலேயுமே சுட்டப்படவே இல்லை. இது வந்து பின்னாடி வந்து கட்டப்பட்ட ஒன்று 50. இந்த இல்ல நீங்க 1930ன்னு சொல்றப்ப தனித்தமிழ் இயக்கம், இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு எழுச்சி கட்டத்துல இதெல்லாம் வந்த பிறகுதான், திருக்குறள் பற்றிய பெரிய பேச்சுக்கள் வந்த பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா 1800கள் தொடக்கத்திலிருந்தே திருக்குறள் முதலாக பதிப்பிக்கப்பட்ட பிறகு 1847 வந்து விசாக பெருமாள் ஐயர், சரவண பெருமாள் ஐயர் 2 சகோதரர்கள் வந்து திருக்குறளை பதிப்பிக்கிறாங்க. அதுல தான் முதல்ல ஒரு கதையை வந்து கட்டுறாங்க. சரிங்களா? அந்த கதை தான் இன்னைக்கு எல்லாரும் பிரபலமா தெரிந்த ஒரு கதை. ஆதி என்கிற புழைச்சைக்கும் பகவான் என்கிற பார்ப்பானுக்கும் இப்படி வந்து அவங்க பிறந்து அந்த குழந்தையை வளர்த்தாங்கன்னு கூட எழுதலை. அவங்க வந்து கூடி வந்து அங்கங்கே குழந்தைய பெற்று போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்படி 7 குழந்தைகள் பிறந்தனா அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை தான் வந்து திருவள்ளுவர். அவர் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பறையர் வீட்டில் அந்த குழந்தை வளர்ந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் இந்த கதையை கட்டுறாங்க? அவர் பறையர் வீட்டில் பிறந்திருக்கலாம், இல்லை இன்னொருத்தர் வீட்டில் பிறந்திருக்கலாம், யார் வீட்டில் வேணாலும் பிறந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து அவருடைய இல்லை 2 விஷயத்த அதில் சொல்கிறாங்கல்ல இந்த கதையிலேயே. ஒரு பார்ப்பன தந்தை, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த தாய், ஒரு பார்ப்பன மூலம் திருவள்ளுவருக்கு இருக்கிறது. அதனாலதான் புத்திசாலி. இப்படியான ஒரு கதை சொல்றதுக்கு தான் அந்த 2 பார்ப்பனர்கள் அப்ப கதை கட்டினாங்க. சரிங்களா? இந்த சாதியில பிறந்ததுனால இவருக்கு பெருமை, இந்த சாதியில பிறந்ததுனால இவருக்கு சிறுமை அப்படின்னு எதுவும் இல்லை. சரிங்களா? ஆனா அவங்க கதை கட்டுறதனுடைய நோக்கம் வந்து திருவள்ளுவருக்கு ஒரு பார்ப்பன தந்தை ஒருவர் இருந்தார், அவர் அதனால தான் அவருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படியான கதைகள் ஏதாவது இருந்ததா? அப்படி எதுவுமே இல்லை. சரிங்களா? பொதுவாக வந்து மரபு வழியில் அப்படியான கதைகள் இல்லை. இப்போ ஒவ்வொரு சமூகத்தாரும் உரிமை கொண்டாடுற மாதிரி அந்த காலத்தில் வந்து வள்ளுவர் சமூகம் வந்து பறையர் பிரிவில் ஒரு பிரிவாக இருந்ததுனால அவங்க எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்னு உரிமை கோரினாங்க. 1800களில் இந்த அச்சு நூல்கள்லாம் வந்தபோது உரிமை கோரினாங்க. சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் மறுத்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. சரிங்களா? அது ஒரு உரிமை கோரல்னு வச்சுக்குவோம். ஆனால் திருவள்ளுவரை பற்றி இப்படி ஒரு சமய ஒளியிலான உரிமை கோரல் சமணர்கள் ரொம்ப காலம் செஞ்சுருக்காங்க. பௌத்தர்களும் தங்களை சேர்ந்தவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, சைவர்களும் தங்களை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வைணவர்களும் எங்களை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீர சைவர்கள் இந்த வந்து தங்களுடைய அருளாளர்கள் வரிசையில் ஒருவராக வந்து திருவள்ளுவரை வைத்து வழிபடுறாங்க. அந்த நூலை வந்து தங்களுடைய
புனித நூல்களில் ஒன்றா வந்து கொண்டாடுகிறார்கள். இப்படி எல்லாமே இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் என்ன சொல்றாங்க? திருக்குறளில் இருக்கிற கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது எங்களுடைய மத கருத்து அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாங்க. ஆனா பார்ப்பனர்கள் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அப்படி பண்ணல. எங்க கருத்து தான் திருக்குறள்ல இருக்கு, தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற கருத்து தான் திருக்குறள் இருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கிற கருத்து தான் திருக்குறள் இருக்கு. ஏன்னா வேதம் உயர்ந்தது, தர்மசாஸ்திரங்கள் உயர்ந்தது, அந்த கருத்தை தான் திருவள்ளுவர் பாடி இருக்கிறார். மற்றவங்க எல்லாமே திருக்குறள் வந்து உன்னதமா இருக்குது, அதுக்கு காரணம் வந்து எங்க மத கருத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க உல்டாவா எங்களோட கருத்தை தான் அவர் வந்து, திருக்குறளில் இருக்கிற உயர்வான கருத்து தான் எங்களுடைய மதத்தில் இருக்கிறது, ஆகவே எங்களுடையவர்னு சொன்னாங்க. இவங்க உல்டாவா என்ன பண்ணாங்கன்னா, எங்க இதுல இருக்கிறது திருக்குறள் இருக்கு, ஆகவே இது வந்து சனாதன வழிபட்டது, தர்மசாஸ்திரங்களின் வழிபட்டது, வேத வழிபட்டது அப்படின்னு பேசினாங்க. இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இப்படியான ஒரு கதையை இப்படியான நாகசாமி அப்படின்னு ஒருத்தரை சுமன் சொல்றாரு, வேதங்களின் சாரம்னு திருக்குறள்ல சொல்லி இருக்கிறாரு. அது வந்து முன்னாடியே எழுதுனாங்க. இப்போ 1800கள் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடந்த விவாதங்களின் பொழுதெல்லாம் இப்படி தொடர்ச்சி எழுதியிருக்காங்க. வையாபுரி பிள்ளை ஒரு நூல் எழுதினார். அதில் வந்து இந்த மாதிரி மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகளிலிருந்து, தர்மசாஸ்திர ஸ்மிருதிகளிலிருந்து ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி அதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது அப்படின்லாம் அவரும் எழுதினார். அவரெல்லாம் வந்து இந்தியாங்கிறது ஒரே நாடு, இது தேசிய ஒருமைப்பாடு, ஒத்த ஒருமைப்பாடு கொண்டது, ஆகவே அந்த நூலில் இருப்பது தான் இந்த நூலிலும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக எழுதினார். சரிங்களா? ஆனால் இந்த கருத்தை வந்து தேப்போமியும் மறுத்து எழுதியிருக்காங்க. இந்த கருத்திலிருந்து தான் நாகசாமியும் பின்னாடி அதே கருத்தை தான் திரும்ப வலியுறுத்துறார். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அடிப்படையில் தர்மசாஸ்திரங்களும் இந்தியாவில் இருக்கிற மற்ற அறநூல்களும், அதாவது பௌத்த ஜைன மரபை சேர்ந்த அறநூல்களும் தாந்திரிக அறநூல்கள் கூட வேறுபட்டவை. தமிழ் அறநூல்கள் முற்றிலுமாக வந்து சமஸ்கிருத வடமொழி தர்மசாஸ்திர மரபுகளிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவை. ஏன்? அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் இன்ன கடமை அப்படின்னு சொல்லுது. இது வந்து அந்த அடிப்படையில் சொல்லு, மனிதர்களா பிறந்த எல்லோருக்கும் ஒரே கடமை தான், அறம் தான் உரைத்தது. இல்லறத்தார் இருக்கலாம் அல்லது வந்து துறவரத்தார் இருக்கலாம், இருவரும் பற்றி ஒழுக வேண்டியவை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தின்கண் அறம் அப்படின்னு சொல்லிச்சு. வந்துட்டு எல்லாத்தோட பெரிய அறம் எது அப்படின்னு சொன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு சொல்லிச்சு. இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அழுக்காறு, அவா, வெகுளி இவற்றெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் முக்கியமானதாவே அவங்களுக்கு தெரியல. இல்லை இப்போ இந்த இடத்துல தான் அந்த நேற்று நீங்கள் தொடர்ந்து விவாதித்த அந்த விஷயம் என்னன்னா, பகவத்கீதையினுடைய சாரம் அப்படின்றாங்க. இந்த சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் அப்படின்ற 4 வர்ணத்தை நானே படைத்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றதா கீதையில் இருக்கின்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லி, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான், இது ரெண்டும் வேற வேற இல்ல, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்ல, ஆனா செய்யற தொழில் அடிப்படையில் வேற்றுமைகள் இருக்குது, அதை வள்ளுவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுதான் அவங்களோட ஆர்குமெண்டா இருக்குது. ராமசீனிவாசனோட ஆர்குமெண்டாவும் அதான் இருக்குது. உண்மையில் அதுதான் பொருளா? வள்ளுவர் அதான் சொல்லி இருக்கிறாரா? வள்ளுவர் வந்து அப்படி சொல்லவே சொல்லலை. சரிங்களா? ஏன் அப்படி சொல்லலை அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து பழைய உரை ஒன்று இருக்கு. வந்து மணக்குடர் உரை, மணக்குடர் உரையில தெளிவாகவே வந்து பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிறது வெளிப்படையானது. சரிங்களா? அப்ப வந்து சரி, தொழில்களால வேற்றுமை வருமா, சிறப்பு சேருமா அப்படின்னா சிறப்பு சேராது, சிறப்பு ஒவ்வாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சிறப்பு ஒவ்வா அப்படிங்கிறத எதிர்மறையா தான் சொல்லியிருக்காரு. சரி, அந்த குறள் வந்து இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வந்து பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு. எப்படி மனிதர்களுக்கெல்லாம் பெருமை வரும் அப்படிங்கிறதுக்காக அதை பாடியிருக்கிறார். சரி, இப்படி வந்து பெருமை வந்து வேற எதுனாலாவது பெருமை வரும், இதெல்லாம் பண்ணாலும் இந்த பயலுக்கு கேள்வி வரும்னு வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்ததான் ஒரு குறளும் பாடியிருக்கார். மேலிருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர், கீழிருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். சரிங்களா? நீ ரொம்ப சமூகத்துல மேலானவன், நான் தான் பெரிய குடி, நான் தான் பெரிய குலத்தவன், நான் தான் வேந்தர் குடியை சேர்ந்தவன், நான் தான் இந்த வேளிர் குடியை சேர்ந்தவன், நான் தான் இந்த ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து ஏதாவது வந்து செஞ்சுக்கிட்டு கீழான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கீங்களே, நீ கீழான மனிதன் தான்.
ஒரு சாதாரண மனிதன் வந்து உயர்ந்த குணத்தோட, நற்குணங்களோட, நற்பண்புகளோட, ஒழுக்கம்தான் உயர்ந்தது, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஒருத்தன் வாழ்ந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். சரிங்களா? அதனால வள்ளுவருக்கு வந்து இதுதான் இப்படி ஒரு பொருள் வந்து இப்ப இவங்க தொடங்குறது வந்து தெளிவா இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் மேல கீழே அப்படின்னு இல்ல, செய்யற செயல்கள்ல தான் இருக்கு. அவர் 2 இடம் வந்து இதை சொல்லிட்டு, ஏன்னா அந்த காலத்துல வந்து வள்ளுவர் காலத்தில் சாதி இல்லை. சரிங்களா? ஆனா மேற்குளம் கீழ்குளம் அப்படின்னு வந்து இந்த வேந்தர்கள் நாங்கள் மேலானவர்கள், வேலியர்கள் நாங்கள் மேலானவர்கள், இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இல்ல இப்ப இதுல எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் காலத்தில் சாதி இந்த வருண வந்து தர்மங்கள்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அது அறிமுகமான காலம் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா இப்போ சுப்ராயல் சார் மற்றவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. இங்க வந்து வருண கட்டமைப்பு அவ்வளவு வலுவா இல்லை, ஆனா அறிமுகம் ஆயிட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சாதி கட்டமைப்பு வந்து அவர் காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனா வேறுபாடு ஏற்றத்தாழ்வு நீ பாராட்டுற இல்ல, அது வந்து நியாயமானது கிடையாது, சிறப்புகள் சேராது அப்படிங்கறது தெளிவா தான் சொல்றாரு. மனிதர்கள் மேலானவர்கள் கீழானவர்கள், குலத்தின் காரணமாக, செல்வத்தின் காரணமாக நான் மேலானவன் கீழானவன் யார் ஒருத்தரும் சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வள்ளுவருடைய கருத்து. சரி, இந்த கருத்தை வந்து ஏன் இப்ப இதே கருத்தை இதே குறளுக்கு வந்து உரை எழுத பரிமேலழகர் வர்றார். பரிமேலழகர் என்ன பண்றாருன்னா முதல் வாக்கியத்துக்கு அப்படி பொருள் எழுதிடுறாரு. ஆமா, பிறப்பின் அடிப்படையில் வந்து யாரு ஒருத்தரும் எல்லா உயிரும் சமம் தான், யாக்கை காரணமாக எல்லாருடைய உடலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, உடலுடைய தன்மை ஒத்ததா இருக்கிறதுனால எல்லாரும் சமம் தான். ரைட்டு. சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஆனா அதனால தொழில்கள் செய்வதாலும் வேற்றுமை எதுவும் கிடையாது, சரி, அதனாலேயும் எந்த வேற்றுமைகளும் வந்து ஏற்றத்தாழ்வுகளோ வராது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றை எழுதுறாரு. அதுதான் வந்து அவருடைய குதர்க்கம் அப்படின்னு சொல்றது. ஏனென்றால் செய்தொழில்கள் எல்லாம் வர்ண அடிப்படையில் நியமிக்கப்படுதலால் ஏற்படுதலால், அதனால வந்து செய்தொழில்கள் அடிப்படையிலும் கூட வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உள்ளேயே ஒரு இக்க வச்சு புதைச்சி எழுதுறாரு. சரிங்களா? இதுதான் அவரோட பிரச்சனை. முதல்ல தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில அவர் முழுக்க தர்மசாஸ்திர அடிப்படை கண்ணோட்டம் தான். ஆமா, அந்த கண்ணோட்டத்தில் பொருள் காண வேண்டும், முறை காண வேண்டும் என்று வந்தவர் பரிமேலழகர் தான். சரிங்களா? அதனாலதான் பின்னாடி 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் அதற்கு மறுப்பு நூல் எழுதினார்கள். நாமக்கல் கவிஞர் கூட வந்து அதுக்கு மறுப்பாக தான் உரை எழுதினார். சரிங்களா? யாரும் வந்து தேசியவாத கண்ணோட்டத்தில் இருந்த பெரும் வந்து அறிஞர்கள் எல்லோரும் கூட, தேப்போமி நான் சொல்றேன்ல, அவர் திருவிக்கா உட்பட எல்லோரும் அதற்கு எதிராக உரை எழுதினார்கள். சரிங்களா? இவரெல்லாம் வந்து வஉசி எல்லாம் தமிழர்களுக்கான நூல் அப்படிங்கிறதையே அவர் வந்து பெரிய அளவில் நம்ம திருக்குறளை கொண்டாடணும். ஏன்னா அதனுடைய அறம் உரைத்தல் வந்து உலகத்துல வேற எங்கும் இல்லாத அளவுக்கு உயிர் பொதுமையை, எல்லோரையும் சமமா கருதக்கூடிய வந்து ஒரு அடிப்படை தத்துவத்தை வைத்து அவர் வந்து அறம் ஒழுக்கம் இவற்றை எல்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவரே ஒரு உரை எழுதியிருக்காரு இல்லையா? அவரே ஒரு உரை எழுதியிருக்காரு. அந்த உரையை பின்னாடி பதிப்பிக்கப்படாம இருந்து பின்னாடி தான் பதிப்பிச்சாங்க. சரிங்களா? ஒரு பகுதி மட்டும் வெளிவந்திருந்தது. இது மனக்கூட ஒரு உரையையும் அவர் தான் முதல்ல பதிப்பித்தார். இப்படியான வந்து இந்த நூல்களுக்கு ஏன் இவங்க ரொம்ப காலமா வலிந்து திரும்ப திரும்ப பொருள் சொல்றதும், இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு வந்து பார்ப்பனர், இப்ப வந்து காஞ்சி காமகோடி இப்ப இதுல வந்து பேசின ஒரு பார்ப்பனருடைய ஒரு துண்டு வீடியோ ஒன்று சுற்றிட்டு இருக்கு. சரிங்களா? எதா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கருத்து தான் அவனது, அவங்க கருத்து தான் நம்மளோடது அப்படின்னு சொல்லிடணும், ஏமாத்திரணும். அதுக்கப்புறம் வேதத்துல இருக்கிறது தான் இருக்குதுன்னு சொல்லிடணும். சரி, இதுக்கும் வந்து சுமந்துக்கு நான் தான் அந்த பாப்பா என்ன சொல்றாருன்னா, நான் தான் இது முதல்ல எழுதி இந்த ஊர்ல பரப்பிக்கிட்டு இருந்தேன், இதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, பச்சையா சொல்றாரு. சுமந்தும் அதே தான் செய்யறாரு. உனக்கு குறள் தெரியுமா? தெரியாது. வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாம அப்புறம் எப்படியா நீ சொல்ற? இல்ல எங்க வாழ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கணக்குல ஒரு ஆன்லைன் டிபேட்ல லைவ்ல உட்காந்துக்கிட்டு நான் லிங்க் அனுப்புறேன் பாத்துக்க அப்படின்றாப்ல. அது எனக்கு தெரியல. அப்படியே வந்து ஒரு மனிதர்கள் இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பதிலா இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து வழக்கமா சொல்றது வந்து, அவங்க இந்த மாதிரி ஒன்ன சொல்லிட்டு இவ்வளவு வலுவந்தமா பேசிட்டு இருந்துட்டு ஒரு தர்க்கபூர்வமா சொல்ற மாதிரி இந்த பெருமாள் பற்றி சொல்லிருக்கு, திருமால் பற்றி சொல்லிருக்கு, திருமகள் பற்றி வந்திருக்கு, இந்திரன் பற்றி வந்திருக்கு, இப்படிலாம் குறளை சொல்றாங்க. அந்த குறள்கள் எந்த குறள் பாக்களிலுமே தெய்வங்களை போற்றி பாடவே இல்லை. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா ஐந்தவித்தவன் தான் வந்து இறைவனா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பாடுறாங்க. திருவள்ளுவர்களை கட்டுப்படுத்துவார். ஆமா, 5 புலன்களை கட்டுப்படுத்துகிறவன். திருவள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்தை பாடினாரா அப்படிங்கிறது வந்து 1900ஆம் ஆண்டுகளில் தொடர்ச்சியா நடந்த ஒரு விவாதம்.
வந்து வஉசி மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை உடையவர். அவர் சொன்னாரு திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு இடைப்பரவல், இடைச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பதிப்புல வந்து கடவுள் வாழ்த்தவே எடுத்துட்டார். அப்படியா? ஆமா, சரிங்களா. இப்படி கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கூட அப்படிதான் வந்து திருக்குறளை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதை ஆழமா கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. ஐந்தவித்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து திருவிக்க அவர்கள் உரை எழுதும் பொழுது 5 புலன்களை உடையவன் வந்து தான் அவிக்க முடியும் 5 புலன்களையும். அப்பா மனிதனா பிறந்து வந்து மேலான தன்மையை தலைமைத்தன்மையை அடையக்கூடிய பொருள் அந்த மாதிரியான வழிமுறை யாருக்கிட்ட இருக்குன்னா பௌத்தத்திலையும் சமணத்திலையும் தான் இருக்குது. மற்ற இந்திய மதங்கள் இல்லை. மற்ற இந்திய மதங்கள்ல எல்லாம் இறைவன் அப்படிங்கிறவன் மனிதனா பிறக்கிறது அப்படிங்கிற பிறவா யாக்கை உடையவன் 5 புலன்களும் இல்லாதவன். அதனால இந்த குறளுக்கு விளக்கம் சொன்னா இந்த குறளின்படி பார்த்தா அது வந்து ஒரு சமண நூல் தான், ஜைன நூல் தான் அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு சமரச சன்மார்க்கியாக சைவ அறிஞராக நின்று கொண்டே தான் இதையும் சொன்னார், இல்லாமலாம் சொல்ல. ஆனா ஏன் இவங்களுக்கு எனக்கு வந்து இது பார்ப்பனர்களுக்கு RSS பாஜக காரர்களுக்கு ஏன் திருக்குறள் திருவள்ளுவர் இதை ரெண்டையும் வந்து ஒரு தாக்கி தன்மையப்படுத்திக்கணும், இல்லை அதை முற்றிலும் வந்து ஒரு இந்து மயமாக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு ஒரு தேவை எங்க இருக்கு? திருக்குறளை போற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னா இல்லை. திருக்குறளை ஒரு மனிதர்களிடையே வேறுபாடு காட்டுகிற ஒரு நூலாக, இப்போ தர்மசாஸ்திரம் எங்களுடையது தான் பெருமையானது, வேத வழிபட்டது தர்மசாஸ்திரங்கள் வழிபட்டது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இதை செய்யறாங்க. அவரு வள்ளுவர் என்ன சொல்றாரு, அபிசுரிந்து 1000 வேட்டலின் ஒன்று உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. இந்த மாதிரி வந்து 1000 வேள்விகளை செய்யறதை விட சிறந்தது வந்து ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது சிறந்ததுன்னு பாடின வந்து வள்ளுவரை வேத வழிபட்டவர், வேள்வி வழிபட்டவர், தர்மசாஸ்திரங்களின் வழிபட்டவர் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கா? புத்தர் சொன்ன அதே மேட்டர் இதுல இருக்குது. வேள்வி செஞ்சு ஏன் இப்படி வந்து உயிர்களை கொல்றீங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து இருக்கிறதுல ஏன் இவங்க திரும்ப திரும்ப எங்களுடைய இதுன்னு சொல்லிக்கன்னா, இந்த நாட்டுல இதுதான் மதிப்புடையதா இருக்கு, அதனால இதன் வழியில போய் மதிப்பை சம்பாதிச்சுட்டு அரசியல் அதிகாரத்தை இது பண்ணுவோம். நீங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து ராமர் கோயில் பிரச்சனை வந்து நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. ராமரை வந்து தேசிய கடவுளா, ராமர் கோயிலை வந்து கைப்பற்றுறதுக்கு முதல்ல என்ன தெரியுங்களா செஞ்சாங்க, அந்த கோயிலோட பூசாரியை கொண்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசியில திரும்பவும் வந்து இடம் கிடைத்த பிறகு மகந்தலால் தாஸ்ன்னு சொல்லி ஒரு பூசாரி தான் கொண்டாங்க. ஏன் முதல்ல சொன்ன பூசாரி ஏயா ஊருக்குள்ளார வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதனால VHP அவன் முதல்ல பூசாரியை போட்டு தள்ளு, அதுக்கப்புறம் கோயில் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கும் அப்படின்னு தொடங்கினாங்க. மறுபடியும் இடம் கிடைத்த பிறகு கோயில் பூசாரியா நியமிக்கப்பட்டவர் மகந்தலால் தாஸ் அயோத்திக்காரர். அவர் சொன்னார், அப்பா இடம் தானே கிடைச்சிட்டு இனிமே எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, இனிமே ராமனை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா இவன் என்ன வந்து நமக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கான், மறுபடியும் இவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அவனையும் கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க ராமரை எப்படி கைப்பற்றி இந்த நாட்டில் அரசியல் அதிகார சம்பாதித்து இந்த நாட்டு மக்களுக்கு இடையூறு விளைவிக்கணும், துன்பத்தை விளைவிக்கணும், தங்கள் அதிகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்களோ அதே கணக்கில் தான் இன்னைக்கு செய்து திருக்குறளை கொன்று விட்டு திருவள்ளுவர் படத்தை எடுத்து அதற்கு காவி சாயம் பூசி வந்து தங்களுடைய அதிகாரத்துக்காக அதை செய்கிறாங்க. ஆளுநராக இருக்கிறதுனால யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரே வந்து இதில் தான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. சுமந்த் ராமன் வந்து நான் பெரிய மனுஷன் அதனால என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா பாப்பான்னு சொல்லிட்டு ஐயோ என்ன பாப்பான்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எப்படி வந்து உங்களுக்கு இப்படியான அதிகாரம் வருது? அதிகார திமிர் எங்கிருந்து வருகிறது? நீங்க குறைந்தபட்சம் வந்து நியாயத்தை பேசணும்ல. நியாய உணர்ச்சி இல்லை, அறிவு உணர்ச்சி இல்லை, எதோ ஒன்று இன்னொரு முன்னாடி எடுத்து சொல்லும் போது சரியா சொல்றோமா தப்பா சொல்றோமாங்கிற கவலை இல்லை. ஆனா நான் சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு பொய்யவே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்க எப்படி உங்களால முடியுது? இப்ப இந்த விஷயத்த நீங்க சொல்றப்ப RBS மணியன் VHP அவரு ஜெயிலுக்கு போனார் இல்லைங்களா, அந்த வீடியோவிலையும் அவரு எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அம்பேத்கர் இவங்களை எல்லாரையும் சாதிய ரீதியா வன்மத்தை கொட்டிட்டு கடைசியா திருவள்ளுவர்கிட்ட தான் வர்றாரு. வந்து திருவள்ளுவருக்கு அப்பன் யாருடா, ஆத்தா வந்து யாருடா, ராமருக்கு வந்து அப்பன் இருக்கிறாரு ஆத்தா இருக்கிறாரு எந்த நட்சத்திரம்னு இருக்கிறாரு, திருவள்ளுவருக்கு என்னடா அட்ரஸ் அப்படின்னு அவங்க அரங்கத்துக்குள் பார்ப்பனர்களுக்குள் வந்து பேசுகின்ற அந்த கூட்டத்தில் அவ்வளவு ஒரு வன்மத்தை கொட்டினாரு. ஆனா இதுல வந்து சுமந்த் ராமன் வைகாசி மாசம் அனுச நட்சத்திரத்துல பிறந்தாரு அப்படின்னு வந்து இவர் அத்தாரிட்டி மாதிரி சொல்றாரு. எனக்கு வந்து இந்த ரெண்டுமே ஆச்சரியமா இல்லை. இப்போ சுமந்த் ராமன் இதை வெளியில பேசுறாரு. RBS மணியன் வந்து இதை பார்ப்பனர் இல்லை போல இருக்கு, ஏதோ நான் பிராமின்
போல இருக்கு. இல்ல. சரிங்களா, பார்ப்பனர் அப்படியா? நான் பிராமின் போல இருக்கு. Okay. அவர் பார்ப்பனர் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பாப்பானையெல்லாம் நாங்க இந்துவா மாத்தினது நாங்க தான்டா அப்படின்னு பேசுறாரு. சரிங்களா, என்னன்னு தெரியல. இருக்கலாம், பார்ப்பனராகவும் இருக்கலாம், பார்ப்பனர் அல்லாதாராகவும் இருக்கலாம். ஆனா ஒரு சங்க பரிவார அமைப்பை சேர்ந்தவர் ஒரு சங்கி எப்படி அமைப்புக்குள் பேசுகிறார், பொது வெளியில் எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு தான் சுமந்த் அவர்களும் ஆர்விஎஸ் மணியன் அவர்களும் சான்று. உள்ளுக்குள்ளார அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு மோசமான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளுவர் மேல. இங்க உடனே திருவள்ளுவரை நாங்க இந்து மதத்துல சேர்த்துட்டோம் அப்படின்னு. எப்பா, இந்து மதமே நேத்து முந்தா நாள் வந்தது, திருவள்ளுவர் 2000 ஆண்டா இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்றதுல ஏதாவது நியாயம் வேண்டாமா? சரி, திருவள்ளுவர் திருமாலை பற்றி பாடியிருக்காருன்னா அவருக்கு நாமம் தானே போட்டிருக்கணும், ஏன் பட்டை போடுறீங்க? திருமகளை பற்றி பாடியிருக்காரு, திருமாலை பற்றி பாடியிருக்காருன்னு. இதெல்லாம் என்ன கணக்கு? வாய்க்கு வந்ததை பேசுறது, அவ்வளவுதான். இன்னொன்று யாரெல்லாம் சமத்துவத்தை பேசுகிறார்களோ, எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு பேசுறாங்களோ, அவங்க யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னாடி வள்ளலார் இப்படிதான் ஆளுநர் செஞ்சாரு. 10,000 ஆண்டு இந்த சனாதன தர்மத்தின் ஒரு உச்ச நட்சத்திரம் தான் வள்ளலார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இன்னைக்கு வள்ளுவரை பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் ஒரு துறவு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. அவங்க எப்பயுமே ஏன் வள்ளலாரே இந்த நான் நேற்று விவாதத்துல சொன்ன அந்த பாடல் இருக்குல்ல, கல்லாடம் பாடலை, இதே மாதிரியான ஒரு விவாதம் வள்ளலார் காலத்திலே நடந்தது. வள்ளலார் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், வள்ளுவர் சிறந்த அறங்களை கூறியிருக்கிறார், இப்படின்னெல்லாம் எழுதிக்கிட்டு வந்த பிறகு கடைசியில சொல்றாரு, சமய கணக்கர் மதிவொலி கூறாது உலகியல் கூறி பொருள் இதுவென்ற வள்ளுவன் தனக்கு அப்படின்னு அந்த பாடலை மேற்கோள் காட்டிட்டு இப்படி கல்லாடம் சொல்லியிருக்கு. ஆகவே அது ஒரு மத சார்பான நூல்னு நீங்க யாரும் கருதக்கூடாது அப்படின்னு வள்ளலாரும் எழுதினார். ஓகே, கல்லாடம்னா என்ன? அது என்ன திருக்குறளை பத்தி சொல்லுது? கல்லாடம் ஒரு அகப்பாடல் நூல். இந்த மாதிரி அகப்பாடல்லாம் தொகுத்திருக்கிற ஒரு நூல் கல்லாடம் சிறந்த தமிழ் புலவர்கள் கற்கக்கூடிய ஒரு நூலா இருந்தது. அந்த நூல் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். அந்த நூலில் இப்படி ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு தலைவி நிலா காஞ்சிட்டு இருக்கு, தலைவன் தன்னுடன் இல்லை. அந்த நேரத்தை நினைச்சு நிலா ஒளியை, அந்த ஒளியை பழிச்சு பாடுறாங்க. இது என்ன, அது இப்படி இருக்கு, எல்லா ஊருக்கே மகிழ்ச்சியானதா இருக்கு, ஆனா அவங்களுக்கு சோகமா இருக்கு. அப்படி பாடும் பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய ஊரை பற்றி பாடும் பொழுது, குறிப்பிடும் பொழுது, தன்னுடைய ஊர் எவ்வளவு பெருமை உடையது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க சொல்றது, சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் பொருள் இது வென்ற வள்ளுவன் தனக்கு வளர்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கண் பெருமான் மாதுடன் தோன்றி கூடலுள் நிறைந்தோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதுரை மாநகரம் எப்படிப்பட்டது தெரியுமா? முக்கட்பெருமான் உறைந்திருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா தேவியாருடன் உடன் உறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, இந்த புலவர்கள் முன்னாடி சமய கணக்கர் மதிவொலி கூறாது, சமய கணக்கர்கள் அவங்க நினைக்கிற மாதிரி பேசாம, ஒரு சமயத்தை சார்ந்து குரல் இயற்றாம, குரல் இயற்றிய திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவருக்கு முதற்கவி பாடிய இந்த திருவள்ளுவ மாலைன்னு முன்னாடிலாம் திருக்குறள் பதிப்பிக்கும் போது அந்த நூலை முதல்ல பதிப்பிப்பாங்க, அந்த பாடல் தொகுப்பை. அதுல முதல் எடுத்தோன்னே இறையோன் பாடல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, அந்த பாடலை இறைவன் தான் பாடினான். அந்த நூல் சமய வழிபட்டது அல்ல. சரிங்களா, சமய கணக்கர்கள் வழிபட்டதும் அல்ல, ஏதோ ஒரு சமய சார்பு நின்று பாடப்பட்டதும் அல்ல. ஆனாலும் இறைவனே முதற்கவி பாடினான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்பயே 8ஆம் நூற்றாண்டிலேயே இது ஒரு சமய சார்பு, ஒரு சமய சார்பு இல்லாதது அப்படிங்கிற கருத்து இருக்கு. சமய சார்பு உடையது அப்படிங்கிற இப்ப இவங்க பௌத்தர்கள் தங்களுடைய மறைநூல் அப்படின்னு கருதுறாங்க, தங்களுடைய ஓத்து அப்படின்னா ஓதக்கூடிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீலகேசியில திருக்குறளை தங்களுடைய ஓத்து அப்படின்னு ஜைனர்கள் சொல்றாங்க. இதுக்கு மாறாவும் ஒரு கருத்து இருக்கு. சரிங்களா, தமிழ் மரபுல இப்படி ஒரு அந்த நூல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூலாக எல்லோரும் உரிமை கொண்டாடக்கூடிய, பின்னாடி வரக்கூடிய சைவர்கள், வைணவர்கள், வீர சைவர்கள், இப்படி எல்லோரும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நூலா இருக்குதுன்னு சொன்னா, ஏன்னு சொன்னா அது உயிருக்கு, எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக ஒரு அறம் உரைத்தலை முன்வைக்கக்கூடிய ஒரு நூல். சரிங்களா, அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பின்னாடி இடையில ஆரம்பத்துல திருக்குறளை பற்றி பல விமர்சனங்களை 25ஆம் ஆண்டு, 26, 27ஆம் ஆண்டுகள்ல எழுதி கொண்டிருந்தார் பெரியார்.
சரிங்களா. இடையில 33ஆம் ஆண்டுல திடீர்னு வந்து ஒரு குறளை மேற்கோள் காட்டி இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் குறளை படிச்சிருப்பாரு போல இருக்கு. படிச்சுட்டு பாரு, வள்ளுவன் தான் உலகத்திலே பெரிய புரட்சிக்காரன்பா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவன் பெரிய நாஸ்திகன் போல இருக்கு, வள்ளுவர் தான் இருக்கிறதே பெரிய நாஸ்திகர் அப்படின்னு சொல்லி 33ஆம் ஆண்டுல இடையில திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு. சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு நூல் வந்து நூலை புகழ்ந்து பேசக்கூடிய கல்லாடம் நூலே இருக்கு. சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு நூல்களுக்கு ஏன் இவங்க போட்டி போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? இப்ப அதுல சுமந்த்ராமன் தனக்கு ஏதுவாக துணைக்கு வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணியரசன் அவரை வந்து துணைக்கு அழைக்கிறார். அவர் பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது அப்படின்னு அவரும் சுமந்த்ராமன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அதை போட்டிருக்கிறார். டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பெரியார் திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டார். 1921ஆம் ஆண்டு மறைமலை அடிகள் தான் திருக்குறளை வந்து நிறுவி மக்கள் மயப்படுத்தினார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதற்கு பிறகு ஒரு ஒப்புக்கு 1949 இந்த மாநாடு போட்டாரு, திருக்குறள் மாநாடு. பெரியாருக்கு வந்து திருக்குறள் மேல மதிப்பே இல்லை, அவர் மலம்னு சொன்னாரு அப்படின்னு இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி சுமந்த் வந்து பேசுறாரு. இந்த மணியரசன் அவருக்கு ஏதாவது பதில் இருக்கா? அவர் ஏன் இப்படிலாம் பேசுறாருமே? மணியரசன் தான் இதுக்கு வெக்கப்படணும். சுமந்த் வந்து என்ன மேற்கோள் காட்டிட்டாரு, நான் இனிமே இந்த ஊர்ல உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பாலுங்கணத்துல விழறதுக்கு தயாரா இருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. வந்துட்டு இல்ல சுமந்தே என்ன மேற்கோள் காட்டிட்டாரு, நான் வந்து புண்ணியம் பெற்று விட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. மணியரசன் வந்து இந்த விவாதத்துல, குறிப்பா புதிய தலைமுறையில நடந்த விவாதத்துல அவருடைய பேச்சு வந்து ரொம்ப அநாகரிகமானதா இருந்தது. சரிங்களா. முன்னாடிலாம் என்ன சொன்னாருன்னா, அந்த இவரோட வாசகம் வந்து இப்போ அவர் மேற்கோளாக காட்டின ஒரு வாசகம், வழக்கமாக காட்டக்கூடிய ஒரு வாசகம் வந்து, இங்கு இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, அதை எடுத்து விடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்று கேட்பதா? இந்த வாசகத்தை தான் மேற்கோள் காட்டி இப்படி நேராக வந்து பெரியாரே சொல்லிட்டாரு, மலம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வாசகத்தை தான் இந்த தொடரிலையும் இந்த கட்டுரையிலையும் சரி அவர் எங்கேயுமே திருக்குறளை நேராக மலம்னு சொல்லலை. சரிங்களா. ஆனா இந்த வாசகத்தை மேற்கோள் காட்டி தான் அந்த குறிப்பா வந்து ஆனைமுத்து ஐயாவுடைய இதுல அந்த கட்டுரை வந்து திடீர்னு தொடங்குது. அது வெட்டி எடுத்து ஒரு பகுதி தொடங்குது. அதனால இந்த பெரியார் களஞ்சியம் திடல் வெளியிட்டதுல முழு கட்டுரை பாதி கட்டுரையில இருந்து தொடங்குது. அது திடீர்னு அப்படி ஒரு படிக்க தொடங்கணும். ஒரு சில பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றலாம். இல்லைங்க, நார்மலா தமிழ் வாசிப்பு இருக்கிறவன் படிச்சா அந்த கட்டுரைய கூட நேரா வந்து திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இல்லை. நான் ஆதாரத்தோட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. குறைந்தபட்சம் நியாயம், நேர்மை, ஒழுக்கம் ஏதாவது இருந்தா அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு பொது வெளிக்கு வாங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? இதே வந்து ஆனைமுத்து ஐயாவுடைய புத்தகத்துல இந்த ஆதாரத்தோட பேசுறேன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஆதாரத்தை கொண்டுட்டு வாங்க தயவு செஞ்சு. இப்படி வந்து பச்சையாக பொய் பேசக்கூடாது. தன் மனது, நீங்க முதல்ல ஆனைமுத்து ஐயாவுடைய புத்தகத்திலிருந்து ஒரு வரியை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருள் சொன்னீங்க, ரைட். அதுக்கப்புறம் வந்து அதை இன்னும் இட்டுக்கட்டி என்ன பண்றீங்க, தங்கத்தட்டு எப்படி வந்து வலதுசாரிகள் சொன்ன வாசகத்தை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்றீங்க, தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இதுல என்ன சொல்றீங்க, திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்றார், தொல்காப்பியத்தை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்றார் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி உங்க இஷ்டத்துக்கு பேச்சை கூட்டிக்கிட்டே போறீங்கல்ல. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இவ்வளவு காலம் அரசியல் இருக்கேன், யோக்கியமா இருக்கேன், நாணயமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, உனக்கு சூடு சொரண வெக்கம் இருந்தா நானே பொது விவாதத்துக்கு வர்றேன். நீங்க வந்து இல்லைன்னா என்னோட பெரிய மனிதர்களை கூப்பிட்டுக்குங்க, சுபவி ஐயா இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுக்குங்க. நீங்க தயவு செஞ்சு இதுலதான் எழுதியிருக்காருன்னு கொண்டு வந்து காட்டுங்க. எந்த இடத்துல வந்து திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று எழுதியிருக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்து காட்டுங்க. இது வந்து மணியரசன் செய்யக்கூடியது பச்சையான அயோக்கியத்தனம். சரிங்களா. திருட்டுத்தனம். இன்னும் சொல்ல போனா வந்து இன்னொருத்தருக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அது வந்து யாருக்கு அவருக்கே தெரிஞ்சதுதான். வந்து இன்னைக்கு வந்து பாஜக காரங்களுக்கும் அவர் சொல்றாருல்ல, ஆரிய சனாதனத்திற்கு அவர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இது நம்ம இது பண்றதுனால அவரே சொல்லிக்கிறாரு, அவரே எழுதுறாரு, அவருடைய புத்தகத்தில் இருக்குது. என்ன எழுதியிருக்காரு, இது வந்து அவர் புத்தகம் தானே, வந்து இது வந்து அவர் புத்தகம் தானே. ஆமா, சாதியும் தமிழ் தேசியம். அவர் என்ன எழுதுறாரு வந்து இங்க பாருங்க, என்ன எழுதுறாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு நிகழ்கால நிலவரத்தை பார்க்க வேண்டும். அது என்ன இன்னொரு நிகழ்கால நிலவரம்?
RSS பாஜக பரிவாரங்களின் ஆதிக்க இந்து வெறி இந்தியாவில் வளர்ந்து இந்திய ஆட்சியிலும் அமர்ந்துவிட்ட சூழலில் தமிழ்நாட்டு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் மதத்தை மத அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்வதில் முனைப்பு காட்டுகிறார். சரி, அவங்களுக்கு மதம் இருக்குது, காட்டுறாங்க, இருக்கட்டும். தங்கள் மதங்களை சுற்றி அரண் எழுப்பிக் கொள்ள முனைகிறார்கள். இவருக்கு ஏன் இதுல பொச்சரிச்சலும் இதுவும் வரணும்? ஆனா வருதே. சரிதான். இவ்வாறான இன்றைய தமிழ் சூழலில் இந்துக்கள் இந்து என்ற அடையாளத்தை இழந்து விட்டால் அவர்களின் மத ஒருங்கிணைப்பிற்கு வேற என்ன வழி இருக்கிறது? சைவர் வைணவர் என்று புரிந்து கிடக்க இந்துக்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களுக்கு சைவ வைணவ பிரிவுகள் இருந்தாலும் தாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்ற பெரும்பான்மை வலிமையை காட்டவே விரும்புவார்கள். இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் பாஜகவிற்கு அஞ்சு தங்களை பூட்டிக்கிறாங்க. அப்ப இந்துக்கள்லாம் தமிழர்கள் இந்துக்களா ஒருங்கிணையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. தமிழர்களாக ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்றதான் ஒரு தமிழ் தேசியவாதியின் கோரிக்கையாக இருக்க முடியும். அவர் இந்து தமிழ் தேசியவாதியா மாறி ரொம்ப நாள் ஆயிட்டது. முன்னாடி குடிப்பெருமை பேசக்கூடிய தமிழ் தேசியவாதியா இருந்தார். குடிப்பெருமையெல்லாம் நான் மறுக்கிறேன், அதெல்லாம் தப்புன்றாரு. நீங்க அப்படி சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 2009ஆம் ஆண்டுல இருந்து அவர் பாக்குறேன். அது அப்ப இருந்தே இப்படி சாதி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருந்த வரவர் 2009ஆம் ஆண்டு லயோலா கல்லூரியில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியம்னு நினைக்கிறேன். அந்த கருத்தரங்கத்தில் அவர் பேசின பொழுது நாவா கருத்துக்களுக்கு எதிராக எல்லாம் பேசி கொண்டிருந்தார். எல்லா கருத்து நூல்களையெல்லாம் படிச்சு காட்டி இதுக்கு இப்போ இந்த தமிழ் தேசிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு எதிராக சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய நோக்கம் இங்க தமிழ்நாட்டில் குடிகள் தான் இருக்கு. சீமான் பேசுவதை அன்றே பேசினார். அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தார். ரொம்ப காலமா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாருக்கும் தெரியும். இவரே போட்டு வளர்த்து விட்டு கடைசியா இன்னொருத்தரை சொல்றாங்க. இப்படி பேசி வளர்ந்த ஒருத்தர் இந்த சீமானுக்கு முன்னோடியாக இருந்த பெரும் சீமானா இருந்தவர் இவர் தான். ஆனா அந்த காலத்துல எல்லா தோழர்களும் என்ன பண்ணாங்கன்னா, பாவம் ஒரு தமிழ் தேசியவாதி, அவரை யாரும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அவர் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் நம்முடன் சேர்ந்து உழைக்கிறவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மலைப்பாம்பு குட்டியா இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பெருசான உடனே பாருங்க எவ்வளவு பெரிய நம்ம கழுத்து நெரிக்கிறதுக்கு நமக்கே வருது. ஒரு பார்ப்பனர் அல்லாதாராக இருந்து கொண்டு அவருக்கு எல்லாம் தெரியும் தான், எல்லாம் படித்தவர் தான், இந்த பக்கம் இருந்து படிச்சுட்டு போனவர் தான், இவ்வளவு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் தான். ஆனா ஒரு தொடர்னுடைய பொருள் தெரியாதா என்ன? இந்த குரல்ல இந்த கட்டுரைக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய அவர் ஆனைமுத்து ஐயா இது பண்ண பிறகு இந்த கட்டுரையை அவர் படிச்சிருப்பாரு. எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்த கட்டுரையினுடைய தலைப்பு அறிவாளி ஆராய்ச்சிக்காரர் அந்த நாள் மூடப்பழக்கத்தை சாடியவர் வள்ளுவர் அப்படிங்கிறது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இப்படி சொல்லிட்டா உள்ளுக்குள்ளார திருக்குறளை தங்கத்தட்டத்தில் வைத்த மலம்னு சொல்லி அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கான்னு நீங்க இந்த கட்டுரையை விடுங்க, வேற எந்த கட்டுரையிலையாவது திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னு சொன்னா சூடு சொரணை வெக்கம் மானம் ஏதாவது இருந்தா மணியரசன் ஐயா எடுத்துக்கிட்டு காட்டணும், இல்லைன்னா பொது வெளியில போடணும். வாலாசா வல்லவன் ஐயா நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்ல, இதுக்கும் பதில் சொல்லாம போறாரா என்னன்னு தெரியல. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எப்படி அவரால் இப்படி பேச? அவரு ஒரு இடத்துல இப்ப நீங்க இந்த சாதியும் தமிழ் தேசியம்னு சொல்றீங்களா, இந்த புத்தகம் படிச்சேன். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, பெரியாரினுடைய இந்த கடவுள் மறுப்பு, இந்த கொள்கைகள், பார்ப்பன எதிர்ப்பு, இந்த கொள்கைகள் காரணமாக தான் கோயில்கள் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுல போய் தமிழர்கள் கட்டுப்பாட்டுல இருந்து அது மீறி பார்ப்பனர்கள்ட்ட போனுச்சு. அதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாம்மா? அவர் கூற்றுப்படி அதுக்கு முன்னாடி தமிழர்கள்ட்ட இருந்து. எந்த தமிழர்கள்? இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? இப்போ பழனி கோயிலுடைய வரலாறு தெளிவா தெரியுது. நாய்க்க மன்னன் ஒருவன் அந்த பூசை முறையை மாற்றி பண்டாரத்தாரிடமிருந்து மாற்றி கொடுத்துருக்கான். தஞ்சை பெருங்கோயிலுடைய இது கோயில் கட்டின உடனேயே அவர் காஷ்மீர்ல இருந்து பார்ப்பனர்களை அழைத்து பூசைக்கு வைக்கிறாரு. யார் வச்சது? ராஜராஜ சோழன் தானே வைத்தார். சிதம்பரம் கோயிலுடைய இது அவங்க காலங்காலமே எங்க கிட்ட இருக்குதுன்னு தானே சொல்றாங்க. மற்ற கோயில்களையும் பல கோயில்கள் பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்குது. பெரியாருக்கு ரொம்ப முன்னாடி நந்தனாரு, இதெல்லாம் நந்தனார் கதை இருக்கு.
வந்து திருத்தொண்டர் நாயனார் புராணம் இருக்கு, வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திருத்தொண்டர் புராணம் வந்து எல்லாரும் இவர் படித்தவர் தானே, இவர் தமிழ் தேசியவாதி தானே, இவர் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே. எனக்கு இதெல்லாம் சும்மா பேச்சுக்காக பேசுறதுங்க. வந்துட்டு எனக்கு என்னன்னா, அவருக்கு வந்து பெரியார் மேலையும் திராவிட இயக்கத்தின் மேலையும் விமர்சனங்கள் இருக்கலாம், அது வந்து பிழை கிடையாது. ஒரு தமிழ் தேசியவாதிங்கிற முறையில் அவருக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், குற்றம் குறைகள் கூறலாம். அவர் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் இல்லை, அவர் தமிழ் மொழியை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஆனா உங்களுடைய அறிவும் வந்து நாணயமும் எவ்வளவு கேடுகட்டதா போயிட்டுதுன்னு சொன்னா, சங்கிகளை விட கேவலமா பேசக்கூடிய ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அதுவும் பொது வெளியில வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பெரியார், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இட்டு கட்டி பேசக்கூடிய மனிதரா, பொய் புரட்டு செய்து பேசக்கூடிய மனிதரா மாறிட்டீங்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து மனித தன்மையும் அறிவும் நாணயமும் இல்லையா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோன்றுகிறது. இந்த கேள்விக்கு இப்போ ஏற்கனவே பல கேள்வி வாலாசா வல்லவன் ஐயா கேட்டிருக்கிறாரு, ஒன்றும் பதில் இல்லை. இப்போ நீங்களும் கேட்டிருக்கிறீங்க, மணியரசன் பதில் சொல்வாரா அப்படின்னு தெரியல. இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க, வணக்கம்.